ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது இந்தியா. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். நடப்பு தொடர், அதாவது எப்படி ஆஷஸ் தொடர் ஒரு புகழ்பெற்ற டெஸ்ட் தொடரா இருக்கோ அது போல பார்டர் கவாஸ்கர் டிராபி என்பது ஆஸ்திரேலியா இந்தியா இடையே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான டெஸ்ட் தொடர் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் பெர்த் மைதானத்துல இந்த 5 டெஸ்ட் தொடர்களை கொண்ட முதல் டெஸ்ட் போட்டி துவங்கியது. முதல்ல இருந்தே இந்திய அணிக்கு பெரிய அளவிலான சர்க்கிள்கள் இருந்தது. ஆஸ்திரேலியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர்களும் அதே போல சுழற்பந்து வீச்சாளர்களும் சரியான முறையில் அவர்களது பணியை செய்ததன் காரணமாக 50 ஓவர்களுக்குள்ளாக தங்களது அனைத்து விக்கெட்டுகளையும் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 150 ரன்னுக்கு இந்தியா சுழன்றிருக்கிறது. சரியாக 50 ஓவர்கள் கூட முழுமையாக வீசப்படவில்லை. முக்கியமாக இந்தியாவை பொறுத்தவரையில இந்த தொடர்ல ஒயிட் வாஷ் என்பதை ஆஸ்திரேலியாவை செய்ய வேண்டும், அதுவும் ஆஸ்திரேலியா மைதானத்துக்குள்ளே என்ற நிலையில முதல் போட்டி தொடர்ல முதல் இன்னிங்ஸ்ல இவ்வளவு பெரிய சர்க்கிள் என்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. WTC எனப்படக்கூடிய வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் இந்தியா இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபியை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். போட்டி நடைபெற்று முடிவு தெரியக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில இந்தியா முதல் முறையாக ஜஸ்பிரித் பும்ரா தலைமையில இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அணி இன்று களமிறங்கியது. KL ராகுல் மற்றும் ரிஷப் பண்டை தவிர்த்து கிட்டத்தட்ட அனைவருமே சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்திருக்கின்றனர். இந்தியாவுடைய நட்சத்திர வீரர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி, இளம் வீரரான யஷ்வர் ஜெய்ஸ்வால், படிக்கல் என பலரும் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்திருக்கின்றனர். ஜெய்ஸ்வால், படிக்கல், சிராஜ் போன்றோர் டக் அவுட் ஆகியிருக்கின்றனர். இதன் காரணமாக 150 ரன்னுக்கு இந்தியா தற்போது ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.